வேளையிலும் கூட இந்த பரிசுத்த தெய்வீக ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி இந்த பரிசுத்தமான வேளையிலும் கூட வரவேற்றுக் கொள்கிறேன். வேளையிலும் கூட செபித்துவிட்டு இந்த செய்திக்கு நாம் கடந்து சொல்வோம். தேவனாகிய கர்த்தாவே, உமது பரிசுத்த பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கும்படியாகும். இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடும்படியாகும். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாங்கள் உம்முடைய சமூகத்திலிருந்து ஆண்டவரே நல்ல காரியங்களை தெரிந்து கொள்ள, ஆண்டவரே நாங்கள் படித்து இந்த செய்தியின் மூலமாக ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக இந்த பூமியிலே நாங்கள் விளங்கும்படியாக, நாங்கள் அற்பமாக எண்ணப்பட்டாலும் தேவனுடைய சமூகத்திலே விலையேற பெற்றவர்கள் என்று உணர்ந்து வாழ ஒரு கிருபை எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாக செபிக்கிற சாமி. இந்த பரிசுத்த பிரசனத்தினாலே என்னை மாத்திரமல்ல ஆண்டவரே, இங்கே குடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் அக்கினிமயமாக நீர் இறங்கி கர்த்தாவே உம்முடைய பொன்னான வார்த்தைகளை கேட்க நீங்க உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். தொடர்ந்து இந்த பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருந்து எங்களை நீங்க வழிநடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஒரு கொக்கு எப்படி இருக்கும்? கொக்கு வெண்மையா இருக்கும். ஒரு கொக்கு ஒரு கடற்கரையோரம் அப்படியே ஒரு மரத்தில் அமர்ந்து கொண்டிருந்தது. கொஞ்ச நேரத்தில் அந்த கொக்கானது அந்த கடற்கரையான குளம் வச்சுக்கலாம். அந்த குளத்தில் என்ன பண்ணி இருக்கிற மீன்களை அப்படியே ஒன்றா பிடிச்சிருந்தது. கொஞ்ச நேரம் முழுகிறது. அப்படி எழுந்து தன்னுடைய உடலை அழைச்சிட்டு மீண்டும் கரைக்கு வருது. இதே போல இருந்தது. அப்போ அந்த மரத்தில் ஒரு காக்கா இருந்தது. காக்கா எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும். இந்த கொக்கியால் இவ்வளவு வெண்மையா இருக்கிறது, இந்த குளத்தின் தண்ணீரை மூழ்கி அது எழுந்திருக்கிறதுனால வெண்மையா இருக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு, இந்த கொக்கு விட நாம வெண்மையாக மாறணும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கொக்கு அந்த காக்கா இருந்ததான். இப்போ நான் குளக்கரைன்னா அங்க துணியெல்லாம் துவைப்பாங்க. அப்போ துணி துவைக்கிறதுக்கு அங்க பெரிய சோப்பு கட்டியை வச்சு துணி துவைச்சிட்டு இருந்தாங்க. மிகவும் அழுக்கான ஒரு கந்தையை துவைச்சிட்டு இருக்கும்போது அது வெண்மையா மாறி போச்சு. உடனே நினைச்சது, அவரு அசந்து போகிற நேரத்தில் அந்த சோப்பு கட்டியை நாம தூக்கி வச்சுட்டு இருந்து அந்த சோப்பு கட்டியை நம்ம உடலில் தேய்ச்சி நல்லா நம்ம குளிச்சா நம்ம அந்த கொக்கு விட வெண்மையாயிடுவோம். ஏன்னு சொன்னா அவர் அவ்வளவு அழுக்கான ஒரு கந்தையை அவர் துவைச்சதுனால மிகவும் வெண்மையாய் மாறி போச்சே அப்படின்னு நினைச்சு அவரு கொஞ்ச நேரம் அசந்து இருக்கிற சூழ்நிலையில அந்த சோப்பு கட்டிய அந்த காகம் திருடிட்டு வந்து அவர் போயிட்ட பிறகு அந்த சோப்பு கட்டியால தன்னுடைய உடம்பு முழுதும் தேய்ச்சி குளிச்சுதான் என்ன மாறல, கலர் மாறவே இல்லை. கடைசியில என்னடா இந்த சோப்பு கட்டியிலும் நம்முடைய கலர் மாறலையே, அப்போ கொக்கு என்ன செய்தது அப்படின்னு யோசித்து ஒரு சின்ன கல் எடுத்து அப்படி அந்த கல்லை தேய்ச்சிட்டா இன்னும் வெண்மையாகும் அப்படின்னு நினைச்சு கல்லை போட்டு தேய்ச்சிட்டு தான் அதுக்கு என்ன ஆச்சு? உடம்பு முழுவதும் கீரல்கள், ரத்தம். அப்போ இந்த கொக்கு பார்த்துதான், என்ன காக்கான்னு, நீங்க உங்களுடைய கலர் எல்லாம் நல்லா அழகா தான் இருக்கிறது, ஏன் நீங்க உடம்பு முழுவதும் கீறிக்கொண்டு உங்களுடைய சரீரம் முழுவதும் ரத்த காயங்களா இருக்கிறது அப்படின்னு இந்த கொக்கு அந்த காக்கா விட்டு கேட்டான். அதுக்கு அந்த காக்கா என்ன சொல்லிச்சான், நீ இவ்வளவு வெண்மையா இருக்கிறிய, இவ்வளவு வெண்மையா இருக்கிறதுக்கு காரணம் நீ இந்த குளத்தின் தண்ணீரை குளிப்பதனாலே அப்படின்னு நினைச்சு, நான் என்னுடைய கருமை நிறம் மாற்றுவதற்காக நான் எவ்வளவு முயற்சி செய்தேன், ஆனா அது நடக்கலையே அப்படின்னு சொல்லும்போது அந்த கொக்கு சொன்னிச்சான், உங்களுக்கு இந்த கலர் நல்லா அழகா இருக்குது, நானும் உன்னை போல மாற வேண்டும் என்று நான் நினைச்சேன்,
ஆனால் நான் மென்மையாக இருக்கிறேன், நீ கருமையா இருக்கிற, நான் பாட மாட்டேன், நீங்க உங்க குரல் எல்லாரையும் ஒரு அழைக்கிற ஒரு குரல் வளையம் உங்ககிட்ட இருக்கிறது. அப்புறம் சொல்லிச்சான், கடவுள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு கலரையும் ஒரு நேர்த்தியான அறிவையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கிறாரு. நீங்க அதை தெரிஞ்சிக்காம உங்களையே நீங்க சோதித்து நீங்க பார்க்கிறது அவ்வளவு பெரிய காரியம் கிடையாது. நீங்க இந்த முயற்சியை நீங்க கொண்டு இருக்க கூடாது. நான் எப்படிப்பட்டவன் என்பதை நீங்க யோசித்திருந்தாங்களா அது உங்களுக்கு மேன்மையா இருந்திருக்கும் அப்படின்னு அந்த கொக்கு சொல்லிச்சான். அதே போலதான் இந்த நாளிலும் கூட நாம் கேட்கிற செய்தியானது, ஒரு தாய், வேதத்திலே பார்க்கிறோம், ஒரு தாய், அவங்க பேரே சொல்லப்படவில்லை. ஒரு தாப்பன், வேதத்திலே பேர் சொல்லப்படவே இல்லை. அவங்க தாய் யாரு, தாப்பன் யாரு, சகோதரர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருது. ஆனால் சகோதரர் பெயரும் வேதத்திலே சொல்லப்படவில்லை. அவ்வளவு பெரிய ஆளும் கிடையாது. அவர் வேதத்துல ஒரே இடத்துல மாத்திரம்தான் அவருடைய பெயர் வரும். வேதத்துல ஒரே இடத்துல மாத்திரம்தான் அவர் பெயர் வரும். அவருக்கு சகோதரி இருந்தார்களா இல்லையா என்பதை குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அவருடைய பெயர் மாத்திரம்தான் அந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யார்? நம்ம என்ன படிச்சோம்? மாறுகிற வேதவாசிகளை என்ன படிச்சோம்? 1 நாளாகவும் 4ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்திலே அதை அவரை குறித்து நாம படிச்சோம். யார் அவரு? யாபேஸ். யாபேஸ்னா என்னன்னு தெரியுமா? அவர் எந்த கோத்திரம் அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு யூத கோத்திரத்தில், ஒரு யூத குடும்பத்தில் பிறந்தவர் தான். நம்ம ஏற்கனவே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் யூத குடும்பத்தில் பிறந்தவர் என்பதை நாம் பார்த்திருந்தோம். இந்த யாபேசும் ஒரு யூத குடும்பத்தில் பிறந்த ஒரு நபர் என்பதை மாத்திரம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க எதை பார்க்கிறோம்னு சொன்னா, 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கிறோம், யூதாவின் குமாரர்கள் அப்படின்னு வருவது ஒரு நீண்ட ஒரு பட்டியல அவங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ யூதாவின் குமாரர்கள் அப்படின்னு சொன்னா, அடுத்த வருவது 9வது 10வது வசனத்துல இவங்க பட்டியலும் அங்கு வரும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ யாபேஸ் என்று சொன்னால் என்ன என்பதை குறித்தும் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 9வது வசனத்தை வாசிங்க. யாபேஸ் தன் சகோதரரின் பார்க்கிலும் கனப்பெற்றவனாய் இருந்தான். இப்ப பாருங்க, ஒரே ஒரு இடத்துல தான் இவன் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவங்க சகோதரரை பற்றி இங்கே குறிப்பிடப்படவில்லை. யாபேசை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யாபேஸ் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்று வேதத்திலே நாம் பார்க்கும்போது, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். கனம் என்ன? மரியாதை. நமக்கு அப்படிப்பட்ட மரியாதை இருக்கிறதா? அவன் மிகவும் மரியாதை உள்ளவனாக இருந்தான். அதனால்தான் வேதத்திலே அவன் பெயரை மாத்திரம் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவன் அம்மா பேர் இல்ல, அப்பா பேர் இல்ல, சகோதரர் பெயர் இல்ல. ஆனால் இவன் அவங்க சகோதரரை காட்டிலும் கனம் பெற்றிருந்தான் அப்படின்னு சொன்னா, அவன் யாராவது உதவி செய்திருப்பான், இல்ல யாராவது துன்பப்படும் போது அந்த துன்பத்திற்காக அவன் வேதனைப்பட்டிருப்பான், அவன் உதவி செய்திருப்பான். அதனாலதான் அவன் கனம் பெற்றிருந்தான். அதனாலதான் வேதத்துல அவனை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பார்க்கிறேன்னு சொன்னால், அவன் தாய் என்ன பண்ணாங்களாம்? யாராவது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை துக்கத்தோடு பெற்றிருப்பாங்களா? யாராவது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை துக்கத்தோடு பெற்றிருப்பேன். ஆமா, நீங்க யாராவது உங்க குழந்தைகளை பெற்றெடுக்கும் போது, ஐயோ இது எனக்கு தேவையில்லை, ஐயோ இந்த குழந்தை எனக்கு பிறந்துச்சே, எனக்கு துக்கம் உண்டாக்கிச்சே, அப்படி யாராவது நம்ம சொல்லியிருப்போமா? சொல்லியிருக்க மாட்டோம். ஆனால் அவன் தாய் நினைத்ததை குறித்தும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டார். யாபேசுக்கு என்ன பெயர்னு சொன்னா, துக்கத்தோடு பிறந்தவன். துக்கத்தோடு, நான் அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தேன்.
யாருன்னா பார்க்கும்போது கூட அந்த காலத்துல யாபேசுன்னா ஐயோ நீ துக்கத்தோடு பிறந்தவனா, அவன் பேர் அப்படிதான் சொல்லும். யாபேசுன்னா அந்த பேர் அர்த்தம் அதுதான், நீ துக்கத்தோடு பிறந்தவனா, உன் தாயின் கருவிலிருந்து நீ துக்கத்தோடு வந்தவனா, மாத்திரமல்ல உங்க தாய்க்கு நீங்க துக்கத்தை கொடுத்து பிறந்தவனா சொல்லுவாங்கல்ல. சில தாய் சொல்லுவாங்க, நீ பிறந்தனாலதான் எனக்கு எவ்வளவு வேதனை வருது, நீ பிறந்த நாள் முதல் எனக்கு இன்னும் உடம்பு சரியாத உடம்பு இன்னும் முடியாது இருக்கிறது. சில தாய் சொல்லுவாங்க, நீ பிறந்தனால என் குடும்பம் மானமே போகுதுன்னு சொல்லுவாங்கல்ல. நீ பிறந்தனால என் குடும்பம் மானமே போகுதா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த தாய் அவனை எப்படி பெற்றெடுத்தான்னு சொன்னா, துக்கம் உண்டாக்குகிறவன். யாபேசுன்னு சொன்னா துக்கம் உண்டாக்குகிறவன். அப்போ துக்கத்தை கொடுப்பவன். ஒருவேளை இவன் கருவுச்ச போது சில பேர் சொல்லுவாங்க, இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவை மீங்கிட்டான் சொல்லுவாங்கல்ல. இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவை மீங்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்னா அந்த பிள்ளைக்கு எவ்வளவு வேதனை உண்டாகும், எவ்வளவோ மனம் பாதிக்கப்படும். ஆனால் அந்த தாய் அவனை துக்கத்தோடு பெற்றதினாலே இவன் துக்கத்தை உண்டாக்குகிறவன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான் என்று இந்த காரியத்தை வேதம் கரெக்டா ஆவியானவர் மூலமாக எழுதப்பட்டு பேசப்பட்டு ஆவியானவர் மூலமாக தம்முடைய வார்த்தைகளை இங்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இது அவங்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் தான். யாரெல்லாம் பிள்ளைகளினாலே பெற்றோர்களுக்கு துக்கம் உண்டாக்குகிறார்களோ, பிள்ளைகளினாலே பெற்றோருக்கு துக்கம் உண்டாக்கக்கூடிய செயல்கள் காணப்படுகிறதோ, அவர்கள் எல்லாம் யாபேசை போல துக்கம் உண்டாக்கக்கூடியவர் பிள்ளைகள் பெற்றோர்கள் என்பதை நாம் இந்த நாளிலே அறிந்து கொள்ள முடியும் என்பதை இங்கே பார்க்க முடியும். அதாவது தான் பெற்றிருக்கிற பிள்ளைகள், அதாவது குழந்தை பிறந்தா தன்னுடைய வலிகளை கூட தாயார் பொறுத்து கொள்வாங்க. அந்த குழந்தை ஆனா பெண்ணா என்பது கேட்டு தெரிந்து கொள்வார்கள். ஆனா பெண்ணா, எனக்கு பிறந்த சிகப்பா கருப்பா எப்படி இருக்கிறது, அந்த முகத்தை பார்த்த உடனே அந்த தாயாருக்கு அந்த 10 மாசம் அந்த வயிற்றிலே சுமந்திருந்த அந்த வேதனைகள் எல்லாம் என்ன போயிடும், அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஆனால் இந்த யாபேசுடைய தாய் அப்படி இல்லை. இவன் பிறந்த நாள் முதல் எனக்கு துக்கத்தையே கொடுத்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அவன் மிகவும் வேதனைப்பட்ட ஒரு தாயாராக இருந்திருப்பார்கள் என்று இந்த வேதம் சொல்கிறது. ஆனால் நாம் இங்கு பார்க்கிற காரியம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட துக்கத்தோடு பிறந்த அந்த மகனும், ஆண்டவரே என் தாயார் மூலமாக எனக்கு துக்கம் வந்து கொண்டே இருக்கிறது, என் தாயார் என்னை துக்கத்தோடு பெற்றிருக்கார், இந்த துக்கத்தை உண்டாக்குகிற மகன் என்று எல்லாரும் என்னை அழைக்கிறார்கள், அப்படிப்பட்ட பெயர் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று யார்கிட்ட போனா? தேவனிடத்தில் போனான். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை அவன் அறிந்து கொண்டதினாலே ஆண்டவரிடத்திலே கேட்கிறான். அந்த பின்னணி பற்றி அங்கு சொல்லப்படவில்லை. 10வது வசனத்திலே 4 காரியங்களை குறித்து ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறதாக நாம பார்க்கிறோம். 10வது வசனத்தை வாசிங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். நாம பார்க்கிறோம். முதலாவது அவன் விண்ணப்பம். முதலாவது ஆண்டவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்றான். இங்க 4 காரியத்தை நாம பார்க்கிறோம். ஒன்று ஆசீர்வாதம், 2வது எல்லையை பெரிதாக்குகிறது, 3வது தேவனுடைய கரம் அவனோடு கூட இருக்க வேண்டும் என்று அவன் ஜெபித்தான். 4வது தீங்கு என்னை அணுகாதபடிக்கு
நீங்க காத்துறோம் அப்படின்னு ஜெபிக்கிறார். இப்போ இந்த 4 விண்ணப்பங்கள் தான் மிகவும் முக்கியமான விண்ணப்பமாக இருக்கிறது. ஒரு சின்ன ஒரு மனுஷன் தான், ஒரு கணம் பெற்ற ஒரு மனுஷன் தான். ஆனா வேதத்திலே ஒரே ஒரு இடத்துல மாத்திரம், இங்க மாத்திரம் தான் அவன் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய வல்லமை அவனுடைய ஜெபத்தில் இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஓ, ஆசீர்வாதம் முதலாவது நாம பார்க்கிறது, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து அப்படின்னு இங்க ஜெபிக்கிறார். அவனுக்கு தெரியும், ஏன்னு சொன்னா அவன் ஆதியாகமம் புத்தகத்தை படிச்சிருப்பான். ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவனிடத்தில் தான் வருகிறது. தன் தாய் தன்னை துக்கத்தோடு பெற்றிருந்தாலும், துக்கத்தை உண்டாக்குற பிள்ளை என்பதை மற்றவர்கள் சொன்னாலும், எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் தேவன் மாத்திரம்தான். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவன் தேவனிடத்திலே, கர்த்தாவே தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, நம் ஆதியாகமம் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தில் பார்க்கிறோம். ஆபிரகாமை தேவன் என்ன சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று அங்கே சொன்ன காரியத்தை அவன் நினைக்கிறான். அப்போ ஒவ்வொரு ஆசீர்வாதமும் சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை அறிந்த மகனாக இந்த யாபேஸ் ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்துக்காக கேட்கிறான். யாரெல்லாம் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு கேட்கறீங்க? காலையில் எழுந்து ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்க? சொல்லணும். யாபேஸ் அவருடைய ஜெபத்தில் முதல்ல தேவனிடத்தில் ஆசீர்வாதத்துக்காக கேட்கிறான். சில சபைகள் எல்லாம், மெதுவ சபைகள் எல்லாம் போனாங்க, நோய் கொடுத்ததுக்காக ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு யாரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றோம், யாரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றோம். ஆனால் இவர் ஆசீர்வாதத்துக்காக, ஆண்டவரே என்னை எல்லாம் அவமானமா பாக்குறாங்க, என்னை துக்கத்தோடு பெற்றவன்னு என் தாய் சொல்றாங்க, என்னை எல்லாரும் நிந்திக்கிறாங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் நீர் மாத்திரம் என்பதை அந்த மகன் உணர்ந்து, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் என்னை ஆசீர்வதிக்க நீ சித்தமாக இருக்கிறீர், அதனால என்னை நீங்க ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு அவருடைய ஜெபமாக இருக்கிறது. அப்போ அவனுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாக இருந்தது, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளுடைய சீமானாயிருந்தான். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு சொன்னால், ஆபிரகாம் பொன்னும் வெள்ளியும் மிருக ஜீவன்கள் உடைய பெரிய சீமானாயிருந்தான். அவனை கூப்பிடும் போது, ஆண்டவர் அழைக்கும் போது அவனுக்கு பெரிய ஆசை கிடையாது. ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தனாலே அவன் சீமானாய் இருந்தான் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதே 22ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இந்த சிறுமைப்பட்ட இந்த யாபேசி ஆண்டவர் சொல்றார், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ என்னிடத்துல ஆசீர்வாதம் கேட்டல, ஆசீர்வாதத்துக்காக தானே நீ என்ன எடுக்கிற ஜம்மனே. அப்போ ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுத்து யாபேஸ் என்ற பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். அதனாலதான் ஆண்டவர் வேதத்துல யாபேஸ் என்றார். துக்கத்தோடு கிடையாது, ஆண்டவர் ஆசீர்வாதம் அவனோடு கூட இருக்கிறது என்பதற்காக இந்த வார்த்தையை அவனிடத்தில் சொல்றார். ஆண்டவரே நீங்க என்னை ஆசீர்வதிங்க, நான் துக்கத்தோடு இருந்தாலும் கூட சாமி உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் இருக்க வேண்டும் என்று நீங்க ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீங்க இருக்க வேண்டும். இதுதான் முதலாவது நாம் கேட்கக்கூடிய ஆண்டவருடைய கருத்திலிருந்து நாம் கேட்கக்கூடிய ஒரு பதிலாக இருக்கிறது. இரண்டாவது காரியம், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து
என் எல்லையை பெரிதாக்கி. எல்லையை எப்படி பெரிதாக்க முடியும்? இப்பெல்லாம் பக்கத்துல ஒரு 10 சென்ட் இடம் இருந்தா பக்கத்துல ஒரு 2 சென்ட் இடத்தையும் அப்படின்னா பண்ணுவாங்க, அபகரிச்சுக்குவாங்க. அது எல்லை பெரிதாக்குகிறதா? இல்லை. எல்லையை பெரிதாக்குதல் அப்படின்னு சொன்னா அபிவிருத்தி அடைதல், பெருகிக்கொண்டே போதல், பெருகிக்கொண்டே போதல். யோபு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அவங்களுக்கு 3 குமாரத்திகள் 7 குமாரர்கள் இருந்தார்கள். அது ஆண்டவர் பெருக்கல. அவருக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் முதல்ல இருந்தது. இதுதான் அவருடைய சொத்து. ஏராளமான வேலைக்காரர்கள், பணிவிடைக்காரர்கள் அவருக்கு இருந்தார்கள். அபிவிருத்தி எப்படி ஆனது? அவன் சோதிக்கப்பட்டு ஆண்டவர் அவனை புடமிட்டு அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கை அப்படியே திருப்புகிறார். அப்படியே அவனுடைய வாழ்க்கை அப்படியே திருப்பும் போது இப்ப என்ன ஆச்சு? 7000 ஆடுகள். நீங்க 42வது அதிகாரத்துல 14 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது 12ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது யோபு புத்தகத்துல 42:12 வாசிக்கும் போது கர்த்தர் யோபுவின் முன்னிலைமை பார்க்கிறோம், அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். எப்போ? 1ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல பார்க்கும்போது 7000 ஆடுகள் தான் அவனுக்கு இருந்தது. ஆனால் அவனை தேவன் ஆசீர்வதித்ததுனாலே, அவன் எல்லையை பெருக்கினதுனாலே இப்ப 14000 ஆடுகள் வந்துச்சு. 2 மடங்கு அவனை ஆசீர்வதித்தார். 3000 ஒட்டகங்கள் இருந்துச்சு, 6000 ஒட்டகங்களா மாறிச்சு. 500 ஏர் மாடுகள் இருந்துச்சு, 1000 ஏர் மாடுகள் ஆச்சு. 500 கழுதைகள் இருந்து 1000 கழுதைகள் ஆச்சு. இதான் பெருக்கம். இப்போ ஆண்டவர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாருன்னு சொன்னா இன்னும் பிசிதானம், இன்னும் வறுமை, இன்னும் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா யார் காரணம்? நாம் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறோம். யாபேஸ் மாதிரி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க. ஆண்டவர் சொல்றார், நீயோ கடன் கொடுப்பார், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று ஆண்டவர் வேதத்தில் சொல்லி இருக்கிறார். அப்படி நாம செய்யறோமா? கடனை மேல கடனை வாங்கி நாம என்ன பண்றோம்? இன்னும் நம்முடைய வருத்தத்தை இன்னும் கூட்டிக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், நீ சம்பாதிக்கிறது திட்டமிட்டு சாப்பிடு. 10 ரூபாய், அந்த 10 ரூபாய்க்கு ஏற்றமாக நீ திட்டமிட்டு இதுதான் செய்யணும், இதுதான் செய்யணும், இதுதான் செய்யணும். திட்டமிட்டு போனா நிச்சயமாகவே அதுல ஒரு 5 ரூபாவது மீறும். அதை நீங்க சேமித்து வைங்க. அதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அப்போ அபிவிருத்தி அடைய வேண்டும் சொன்னால் இன்னும் வறுமையிலே போய் கொண்டு இருக்கிறது கிடையாது. ஆண்டவரே என் நிலையை பெரிதாக்குங்க சாமி, நான் அபிவிருத்தி அடையணும் சாமி, எனக்கு ஆசீர்வாதம் வரல ஆண்டவரே, என்னை எல்லாரும் நிந்திக்கிறாங்க ஆண்டவரே, எல்லாரும் என்ன அவமானப்படுத்துகிறாங்க சாமி, என்னுடைய எல்லையை நீங்க பெரிதாக்குங்க, என்னை விருத்தி அடைய செய்யுங்க. அது உமால மாத்திரம் முடியும். யோபுவை அன்றைக்கு நீங்க ஆசீர்வதிச்சீங்கல்ல, அவனுக்கு இரட்டத்தினான ஆசீர்வாதம் கொடுத்தீங்கல்ல, அதே போல எனக்கு இரட்டத்தினான ஆசீர்வாதங்கள் நீங்க கொடுங்க. யாக்கோபு அந்த தேசத்துல விதை விதைத்தான். ஆண்டவர் எத்தனை மடங்கு பெருக்கி செய்தார்? 1000 மடங்கு, 100 மடங்கு, இப்படி 10 மடங்கு தான். அதாவது 10ல் 1 பாகத்தை தசமாக கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆனால் எப்பவுமே 10ல் 1 பாகம் தான் அது ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவனை ஆசீர்வாதத்துக்கு 100 மடங்கு அவனை பெருக்கி செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதமானது எல்லையை பெரிதாக்குகிறது. அபிவிருத்தி என்பது குறைந்து கொண்டே போகாது, இன்னும் கொஞ்சம் விரிவடைந்து கொண்டுதான், இன்னும் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை அடைந்து கொண்டு போவதுதான் விருத்தி அடைவது. அதனால்தான் நான் இன்னும் விருத்தி அடைய வேண்டும். என்னை அவமானப்படுத்துறாங்க, என்னை துன்பப்படுத்துறாங்க, அவர்கள் மத்தியில நான் என்ன பண்ணணும்? இன்னும் கொஞ்சம் பெரியாதாக நான் வரணும் அப்படின்னு ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறதாக நம்ம பார்க்கணும். இப்போ இந்த எல்லையை விஸ்தாரமாக்குகிறது
யாருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை அந்த யாபேஸ் அறிந்திருக்கிறான்னு சொன்னால், யாத்திராகமம் 34:24 உங்கள் எல்லைகளை விசாலமாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார்ல, அந்த காரியத்தை குறித்து இங்கே ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என் எல்லையை விசாலமாக்குவேன் என்று நீங்க யாத்திராகம புத்தகத்திலே மோசேயின் மூலமாக சொல்லி இருக்கிறீங்களே, அதே போல என்னுடைய எல்லையை நீங்க பெருக பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். சங்கீதம் 147:14 உன் எல்லைகளிலே சமாதானம் இருக்கும். ஆண்டவர் ஆசீர்வதித்தார், அந்த எல்லைகளிலே சமாதானம் பெரிதாக இருக்கும். இப்ப சமாதானம் இல்லை என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை என்பதுதான் அங்கே மிகவும். அப்போ தேவன் எல்லையை பெருக்க செய்தால் அழிவு நாசம் அந்த எல்லையை அண்டவே அண்டாது. அழிவு நாசமும் அந்த எல்லையை அண்டவே அண்டாது. அப்படிதான் இந்த யாபேசினுடைய ஜெபம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும் அப்படின்னு சொல்றார். மூணாவது அந்த வேண்டுதலானது தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு உமது கரம். மூன்றாவது, உமது கரம் என்னோடு இருந்து, உமது கரம் அவரும் என்னோடு இருக்கணும். சாமி, நான் சொல்றேன், நீ போகும்போதும் வரும்போதும் தூதர்களும் எங்களை பாதுகாப்பாங்க என்று சொல்லி இருக்கிறீங்களே, அப்படிப்பட்ட தேவனுடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். ஆண்டவருடைய கரம் நம்மேல இருந்தால் நிச்சயமாகவே என்னை வழிநடத்தும். உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்தால் என்னை யாரும் அசைக்க முடியாது, நான் பலத்தின் மேல் பலம் பெறுவேன் என்று ஆண்டவருடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்தால் எந்தவித சத்ருவும் என்னை மேற்கொள்ளாது. உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்தால் எனக்கு யாரும் தீங்கு செய்ய நினைக்க மாட்டார்கள். அப்போ ஆண்டவருடைய கரம் அவன் மேல் இருக்க வேண்டும் என்று சொல்றார். ஒரு பட்சி தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறது போல ஆண்டவர் நம் மேல் நோக்கமாயிருக்கிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சுமந்து போகிறது போல, தன் கரத்தில் ஏந்தி சுமந்து போகிறது போல நம்மை சுமந்து கொண்டு வந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சொல்றாரு, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கு. அவர் கரம் என்னோடு கூட தங்க வேண்டும் என்று சங்கீதக்காரர் சொல்றார். உமது கரம் எனக்கு துணையா இருக்க வேண்டும் என்று 119வது சங்கீதம் 171வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். அப்படின்னு சொன்னார், ஆண்டவருடைய கரம் நம்ம மேல் இருக்க வேண்டும். நம்ம மேல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம அவர் கரம் நம்ம மேல் படுவதற்கு நாம் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். நான்காவது காரியமாக, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்தருளும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு எனக்கு விலக்கி காத்தருளும். யாபேசினுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, இதெல்லாம் எப்படி அவர் இந்த ஜெபத்தில் கேட்டிருப்பாருன்னு சொன்னா, சங்கீத புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். தாவீது சவுலுக்கு தப்பி ஓடுகிறார். தாவீது ஒரு கழுகை, ஒரு கௌதாரியை வேட்டையாடுவது போல இந்த சவுலானவர் தாவீதை எப்படியெல்லாம் கொல்லணும், எப்படியெல்லாம் அவனை நிர்மூலமாக்க வேண்டும் என்று அவன் நினைச்சு அவனை துரத்தி கொண்டே இருந்தான். துரத்தி கொண்டே இருந்த போதிலும் கூட தாவீது தம்முடைய சங்கீத புத்தகத்திலே 57வது சங்கீதத்திலே அதை குறித்து எழுதுகிறாரு. என்ன எழுதுகிறார் என்று நாம் வாசித்தோம் என்று சொன்னால், தீங்கு அவனை தொடர்ந்து பிடிக்கும் போது கூட அந்த தீங்கிலிருந்து பாதுகாப்புக்காக ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் பண்றார். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் உமது சேட்டைகளின் ஈழலே வந்து அடைவேன். எனக்கு யாவையும் செய்து முடிக்கிற போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில்
அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். என் ஆத்துமா சிங்கங்கள் நடுவில் இருக்கிறது. தீங்கி இறைக்கிற மனுப்புத்திரருக்குள்ளே கிடைக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கற்கான பட்டயமாய் இருக்கிறது. என்னை கொல்ல பார்க்கிறாங்க. சிங்கங்களை போல. சிங்கம் பசியா இருந்தா எப்படி வேட்டையாடும்? சிங்கம் பசியா இருந்தா எப்படி வேட்டையாடும்? ஏதாவது ஒரு மிருகம் உடனே அடிச்சு என்ன பண்ணணும்? சாப்பிடும். ஆனா பசி இல்லாத போது சிங்கம் ஒருபோதும் நீ பக்கத்துல போனா கூட ஒருபோதும் போடாது. அது எப்போ பசியோ அப்பதான் அது வேட்டையாடி சாப்பிடும். அப்படியாக இந்த தாவீதை சவுல் ஒரு சிங்கமாக, தாவீது ஒரு ஆட்டுக்குட்டியாக. அதான் சொல்றார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் காட்சி அடைவேன். 23ஆம் சங்கீதத்தில் சொல்றார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாக பார்க்கிறார். சவுல் யாரை பார்க்கிற? ஒரு சிங்கமாக பார்க்கிறார். ஒரு சிங்கம் ஒரு ஆட்டுக்குட்டியை வேட்டையாடுவது போல நாள்தோறும் என்னை துரத்தி கொண்டிருக்கிறான் இந்த சவுல். அதுக்கு விக்கணம் கடந்து போக மாட்டோம், என்னோடு கூட நீங்க இரும் அப்படின்னு அந்த தாவீதை செபிக்கிறார். ஆனால் இந்த யாபேசோ தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்தருளும் அப்படின்னு செபிக்கிறார். இந்த ஜெபங்களிலே 4 காரியங்களை குறித்து அவர் செபிக்கிறார். கடைசியில அவர் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறதா? வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல கடைசி பகுதியை வாசிங்க. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அதுதான் வெட்கப்படுத்துகிற மகனாக பிறந்தான். ஆசீர்வாதத்துக்காக தேவனிடத்தில் செபித்தான். அவனை ஆசீர்வதியும், உன்னுடைய கரையினோடு கூட இருக்க வேண்டும், இங்கே என்னை நெருங்காதபடிக்கு காப்பாற்ற வேண்டும் என்று, என் எல்லையை பெரிதாக்க வேண்டும் என்று செபித்த மகனுக்கு தேவன் பதில் கொடுத்தார். அவர் உடனே கொடுத்தாரா இல்ல கொஞ்ச காலம் பொறுத்து கொடுத்தாரா அப்படின்னு வேதத்தில் சொல்லப்படவில்லை. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நாம இந்த யாபேசு போல எப்பாவது ஜெபித்திருக்கிறோமா? எப்பொழுதாவது நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுத்திருக்கிறாரா என்று பார்த்தோம் என்று சொன்னால், யாபேசு முழுவதும் தேவனை நம்பினார். யாபேசு தேவன் முழுவதும் நம்பினான். ஆசீர்வாதத்துக்குரியவர், பாதுகாப்புக்குரியவர், எல்லை பெரிதாக்கக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது என்பதை நம்பி முழுமையாக யாரை நம்பினான் சொன்னான்? தேவனை நம்பினான். அதனாலதான் அவன் என்ன கேட்டானோ, அவன் ஜெபத்திலே என்ன கேட்டானோ அதை தேவன் அவனுக்கு கொடுத்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நிறைவேறாத அநேக காரியங்கள் இருக்கும். நீங்க ஜெபிங்க, யாபேசை போல நீங்க ஜெபிங்க, முழந்தால் படிக்கு ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு நிறைவேறவில்லையே, என்னை அவமானப்படுத்துகிறார்களே, என்னை துன்பப்படுத்துகிறார்களே, என்னை அப்படியே ஒரு சிங்கத்தை போல என்னை பார்த்தவனை கர்ஜிக்கிறாங்களே, எங்கள் எல்லாவற்றிலிருந்து என்னை விலக்கி உங்களுடைய கரம் மாத்திரம் என்னை பாதுகாக்க வேண்டும் சாமி. இவ்வளவு நாள் எப்படியோ நான் இருந்தேன், இனியாவது என்னுடைய எல்லையை நீங்க பெரிதாக்குங்க சாமி. இவ்வளவு நான் ஆசீர்வாதமாக இல்லாத இருந்தேன், நீங்க உங்களுடைய கரம் என் மேல் வைத்து என்னை ஆசீர்வதிங்க, அப்பொழுது நான் ஆசீர்வாதமா இருப்பேன் சாமி என்று நீங்க ஆண்டவரிடத்தில் ஜெபிங்க. நிச்சயமாகவே யாபேசின் ஜெபத்தை கேட்ட தேவன் உங்கள் ஒவ்வொருவருடைய ஜெபத்தை கேட்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். யாபேசின் ஜெபத்துக்கு பதில் கொடுத்த தேவன் உங்களுடைய ஜெபத்துக்கும் தேவன் பதில் கொடுப்பார். இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்ட தேவனுடைய காரியங்களை சொல்லும்படியாக தேவன் தாமே இந்த பாவியாக அடியேனுக்கும் தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிப்பேன். ஆமென்.